ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्येकर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ. பக்கம் 103. ததந்திர பிரதிபத்தௌ ரம்ஹதி சம்பரிஷ்வக்தः பிரஷ்ன நிரூபணாப்யாம் த்ரயாத்மகத்வாத் பூயஸ்த்வாத் प्राणकते च अज्ञातिकति श्रुतेः इति चेन्न पाक्तत्वात् प्रथमे अश्रणवात् इति चेन्न तावाहि उपपत्तेः அஸ்ருதத்வாதி இது சேன்ன இஷ்டாதிகாரிணாம் பிரதீதேஹே. இப்போ நம்ம கந்த சஷ்டி கவசம் பாலன் தேவராயன் பகர்ந்ததை இப்போ ஸ்ரீதரன்ஜி சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஜஸ்ட்டு காதில் கேட்டால் போகிறோம், ஒரு 5 நிமிஷம். இதை நம்ம பிரம்மசூத்திரத்திலேயே ரெக்கார்டு பண்ணுறோம். நாளைக்கு பிரம்மசூத்திரம் படிக்கிறவங்களுக்கு இந்த சரீரத்தை பலப்படுத்துறதுக்கு நம்ம அதுக்கு முன்னாடி யோகா பண்ணுறோம். இப்போ ஸ்லோகத்தில் சொல்லி பலப்படுத்துகிறோம். உடம்பை மனசையும் பலப்படுத்துறதுக்கான ஏற்பாடு. அதுக்கான சென்னி மலைக்கும் நம்ம மலை ஏறி முருகனை தரிசனம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த கந்த சஷ்டி கவசத்தை
காதால கேட்போம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஓம் துதிப்போர்க்கள் வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் படித்து கரித்தோங்கும் நிஷ்டயம் கைகூடும் நிமிடர் அருள் கந்தசஷ்டி கவசந்தனை அமரரிட தீர அமரம் புரிந்த குமரனி நெஞ்சே குறி. ஷஷ்டியை நோக்க சரவணபவனால் சிஸ்டருக்குரவம் செங்கதிர்வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சிறங்கை கீதம் பாட கிண்கிணியாட மயில் நடஞ்செய்யும் மயில் வாகனனார் வேல் கையில் விழாலனை காக்குவென்று வந்து வரவர வேலா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எந்திசை போற்ற மந்திட வருவேல் வருக வருக வாசவன் வருகா வருக வருக நேசக்குரமகள் நிலவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடம் வேலவன் நித்தம் வருக சிறுகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவணபால் சடுதில் வருக ரஹண பவச ரரரரரர ரிஹனா பவச ரிரிரிரிரிரி வினபவச்சரஹர வீணா நமோ நம நிபவச்சரஹ நிர நிர நிரண வசரஹணபவ வருக வருக அசுரர் குடி கிடைத்த ஐயா வருக என்னையாளும் இளையோன் கையில் 12,000 பாசாங்குசுமும் பரந்த விழிகள் 12 இளங்க விருந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் உடைவுடன் சௌவும் உய்யலி சௌவும் உயிரையும் கிளியும் சௌவும் கிளிலொளி ஐயும் நிலை பெற்றென்மும் நித்தம் முளிரும் சண்முகம் நீயும் தனியொளியவும் குண்டலியாங் குங்குந்தன வருக ஆறுமுகமும் அணிமுடியாரும் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவம் 12 கண்ணும் பவளச் செவ்வாயும் நன்னிறு நெற்றியில் நவமணி சுற்றியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் 6 தின்புழ தரகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்னமாலையும் முப்பரிநூலும் முத்தணி மார்பும் செப்படைக்குடைய திருவைருந்தையும் தோண்ட முருங்கல் சுடரொளிப்பட்டும் நவரத்னம் பறிச்ச நற்சீராவும் இருத்தொடையடகும் இணைமுழுந்தாலும் திருவடையதனில் சிலம்பொலி முழுங்க செககன 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 செகன முகமுக முக 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 முகன நக 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 நகன டிகுகுன 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 டிகுன ரர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 
குடி குடி குடங்குடிங்க விந்தோ விந்தோ மயிலோன் வந்து முந்து முந்து முருகவேல் முந்து எந்தனையாலும் ஏரகச் செல்வாய் மைந்தன் வேண்டும் வருமுந்திரவும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதினன் உன் திருவடியை உறுதியின் நின்றும் என் தலை வைத்தே இன் எடை காக்க என்னுயிர்க்கிறவன் இருவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனும் அழுகுவேல் காக்க பொடிப்பொடி நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணீரை காக்க விதிசை இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்த்தனை பெருவேல் காக்க முப்பத்திருப்பல் முனிவை காக்க செப்பியனாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலங் கழித்தை நிவேல் காக்க மார்பேரத்ன வடிவேல் காக்க சீரழி முழுமால் திருவேல் காக்க வடிவேல் இருத்தோல் வளம்பர காக்க பிடர்கள் இரண்டும் பெருவேல் காக்க அழுகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுபதினாரும் பருவேல் காக்க வெட்டுவேல் வயிற்றை விளங்கவ காக்க சிற்றர்கள் செவ்வேல் காக்க நாணங்கயிற்றை நவ்வேல் காக்க ஆண்பெண் குறிகள் அருவேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்டக்குருத்தை வல்வேல் காக்க பனைத்தரு இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழுந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணவேல் காக்க முன்கை இரண்டும் முன்வெல் காக்க பின்கை இரண்டும் பின்னவல் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக்கமலன் வல்வேல் காக்க முப்பால் நாடிய முனிவேல் காக்க எப்பொழுதுமே எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசுவலி நேரம் கடுகு வந்து கனவேல் காக்க வரும்புகள் தரலில் வஜ்ரவேல் காக்க அரையுள் தரலில் அணுவேல் காக்க ஏமத்தில் ஜாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதன் நீங்கி சதர்வேல் காக்க 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 கனவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட வில்லி சூனியம் பெரும்பகைகள வல்லப்புதம் பல அதிக பேய்கள் அல்லற்படுத்தும் அணங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொழிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தரும் பிரம்மராட்சரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இரிசி காட்டேறி திருவிசேனியும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் அன்னரும் கனபூசை கொள்ளும் காளியுடனவரும் விட்டாங்காரும் மிகுழப்பைகளும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சுலவும் இடி விழுந்தோடு ஆணையாடில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே பல்குல சத்துடன் மனையர் புரைத்த வஞ்சனை தனியும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பரும் பணமும் காவுடும் சோறும் ஓதுவஞ்சனமும் ஒரு ஒழிப்போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால துதாரனு கண்டார் கலங்கிட அஞ்சு நடுங்கிட அரண்டு புரிந்திட வாய்விட்டலரை மதிக்கட்டோட படியில் முட்ட பாசக்கயிற்றால் கட்டுடனங்கும் கதறடக்கட்டு கட்டு உருட்டு கைகால் முறிய கட்டு கட்டு கதறடக்கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட சிக்கு சிக்கு சில் சிலாக சுக்கு சுக்கு சுருபகை சுக்கு குத்து குத்து குறுவழிவேலால் பற்று பற்று பகலவன் தணலறி 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 தணலதுவாக விடுவிடுவேலை விரண்டது ஓட புளியும் நரியும் புன்னிரினாயும் எளியும் கரடியும் இனி துறந்தோட தேலும் பாம்பும் செய்யான் போறான் கடிவிட விஷயங்கள் கடுத்துயிரங்கம் ஏறிய விஷயங்களின் எழுதுறங்க ஒழிப்பும் சுலுக்கும் உறுதில நோயும் வாரும் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் உண்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிறந்தி குடலில் பெருதி பக்கப்பிளவை படுத்துறவாடை கடுவன் படுவன் கைத்தால் சிறந்தி பற்குத்திறனை பருவரை அப்பம் எல்லா பிணியும் இந்தனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு அருள்வாய் ஈரே உலகம் எனக்குருவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மல்லாலரசரும் மகிழ்ந்துருவாகவும் உன்னை துரிக்க உந்திரநாமம் சரவணபவனே சைலொலிபவனே திருபுரபவனே திகுழொலிபவனே பரிபுரபவனே பௌமொழிபவனே அரிதிரமருகா அமராவதியை காத்து தேவர்கள் கடிச்சரை விடுத்தாய் கந்தா குவனே கதிர்வேலவனே கார்த்திகை
மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை எழுத்தி நிவேல் முருகா தனிகாச்சலனே சங்கரன் புரவா கதிரிகாமுத்துரை கதிர்வேல் முருகா பழனிப்பதிவா பாலகுமாரா ஆவினன் குழிவா இகழ்வேலா செந்தில் மாமரியும் செங்கல்வராயா சமரா புரிவாய் சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என்னாவிருக்க யானினை பாட எனைத் தொடர்ந்திருக்கும் என்னை எந்த முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆவினன் பூதிய நேசமுடையான் நெற்றியினாலேய பாசவினைகள் பட்டது நீங்கி உன் பெரும் பிறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடேன் சிறப்புழ வாழ்க 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 மயிலன் வாழ்க 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 வடிவில் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்தோசன் வாழ்க வாழ்க என் வறுமையில் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடினே எத்தனை செய்யணும் பெற்றவள் நீ குரு பொறுப்பது உன்கடன் பெற்றவள் பொறுமகள் பெற்றவளாமே பிள்ளையன்றன் பாய் பிரியமளித்து மைந்தன் மீது உன் மனமுகந்தளி தஞ்சமென்றைய தருத்துரால் செய் கந்தசஷ்டி கவசம் விரும்பிய பாலந்தேவராயன் பகந்தரை காலையில் மாலையில் கருத்துருநாளும் ஆச்சாரத்துன் அங்கத்துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதாகி கந்தசஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்கால் தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜபித்து உந்து நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கல் வசமாய் திசைமன்ன நண்பர் சேத்தங்களுவர் மாற்றெல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மையளித்திரும் நவமதனும் நல்லருள் பெறுவர் எந்த நாளும் ஈரெட்டாய் வாழ்வர் கந்தர்க்க வேளாம் கவசத்தடியை வழியாய்க்கான மெய்யாய் விளங்கும் விழியார்க்கான விரெண்டெடுப்பைகள் பொல்லாதவரை பொடிப்பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்குரு சங்காரத்தரி அருந்தெனதுள்ளம் அஷ்டலட்சுமிகள் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூர பத்மாவை துணித்தகையதனால் 27 உந்து அமுதளித்த குருபரன் பழனில் குண்டனில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி இணைத்தடுத்தாட்கொள்ள என்றனதுள்ளம் மேவிய வடிவரும் வேளவா போற்றி தேவர்கள் சேனாபதியை போற்றி குருமகள் மணமகள் கோவை போற்றி திருமகள் திவ்யா தேகா போற்றி இடும்பாயுதனே இடம்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனியும் வேலை போற்றி உயர்கிரி கனக சபை கோரரசே மயில் நடமுடுவை மலரடி சரணம் 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 சரவணபவம் சரணம் சரணம் சண்முகாச்சரணம் சரணம் சரணம் சண்முகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு ஜெய் போல் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஸோ நம்மளுடைய இந்த பிரம்மசூத்திர தீபிகா, இந்த விளக்க உரைக்கு பேர் தீபிகா அப்படின்றோம். பிரம்மசூத்திர தீபிகா. இந்த தீபிகாவில் நம்ம பல விஷயத்தை அதில் உள்ள புகுத்தி கொண்டு வரோம். சில நேரத்தில் சிரத்தாஞ்சலி கூட இதில் கொண்டு வரோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு புதுசாக சஷ்டி கந்தர் சஷ்டி கவசத்தை இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ ஜீவா சம்பந்தப்பட்ட விஷயத்தை படிச்சுட்டு இருக்கோம். அது பின்னாடி வரப்போகிறது. இந்த இஷ்டம் பூர்த்தம் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு விஷயம்லாம் வரப்போகிறது. அதில் இந்த ஜி மீட்டில் கொஞ்சம் பேர் இப்போ அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இங்கே எனக்கு முன்னாடி உக்காந்துருக்கவங்க கூட அப்படியே வர முடியலன்னா ஜி மீட்டில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். அது தரித்திரம்னு அர்த்தம். எல்லா ஐஸ்வர்யம் இருந்தோம் தரித்திரமாக இருந்தால் எப்படி இருப்பான்? அந்த இது கல்யாண மண்டபத்தில் கஞ்சிக்கு குடிக்கிற மாதிரி. அதாவது இந்த பக்கத்துலேயே மாம்பழத்துலேயே இருந்துட்டு நேரடியாக ஒரு ஆச்சாரியன் கிளாஸ் எடுக்கும்போது வராமல் இந்த கூகுளை பயன்படுத்துறது இருக்க, அது அவ்வளோ ஏற்புடையது இல்லை, நல்லதும் இல்லை, அவ்வளோ பலன் கொடுக்காது. வேறு ஒன்றும் இல்லை. இது ஏன் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, இருந்தாலும் தூரக்க இருக்கவங்களுக்கு எப்படியாவது அவங்களுக்கு ஒரு 50% லாபம் வரணும். அந்த ஒரு பர்பஸுக்காக இந்த ஜி மீட்டு ரொம்ப நாளாக பண்ண தெரியாதனால செய்யாமல் இல்லை, பண்ண தெரியும். ஆனால் கூட இது நேரடியாக செய்யணும். அப்புறம் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன் அப்படி உபனிஷத்து சொல்கிறது. அதனால் நேரடியாக இதில் இன்றைக்கி வராத இந்த ஜி மீட்டில் கலந்துக்கிறவங்களுக்காக இந்த குறிப்பு, உங்களை வச்சு இப்போ வந்திருக்கிறவங்களுக்கு பற்றின குறிப்பு. இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் இருக்க 10 கேட்கலாமே அப்படி ஒரு ஐடியாலாம் தோணும். அப்படிலாம் தோணக்கூடாது. எல்லாருமே ஜி மீட்டில் இருக்கவங்க, அப்புறம் டைரக்ட் லைனில் இருக்கவங்க. டைரக்ட் லைனில் உள்ளவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டசாலி.
அவங்களுக்கு இங்கே பக்கமே சாதுர்மாசத்தில் குருமுகமாக சாஸ்திரத்தை கேட்குறது உத்தமம். இதில் நம்ம வந்து வேறு யாரும் பண்ணாததை ஒன்று அடிஷ்னலாக பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா, இந்த சரீரத்தை பலப்படுத்துறதுக்காக வேண்டி நாம் வந்து யோகாவும் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் 5:30லேருந்து 6 வரைக்கும் யோகாவும் இருக்கும், பூஜையும் இருக்கும், வகுப்பும் இருக்கும். இது நல்லா புரிஞ்சுக்குங்க. நாளைக்கு சனிக்கிழமை லீவு, சாயந்தரம் 3:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகிறது, 7:30க்கு முடியும். இது ஒரு குறிப்பு ஆரம்பத்திலே சொல்லிட்டா நீங்கள் ரெடி ஆகிப்பீங்க. நீங்கள் எல்லாருமே நல்ல ஸ்டூடெண்ட்டு. இந்த இவ்வளோ பெரிய கலிக்காலத்தில் அவன் என்னென்னோ பண்ணிட்டு இருக்க மாதிரி நாம் வந்து ஒரு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சாஸ்திரம் படிக்கிறதுக்காக வந்திருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் பகவான் இந்த குருமார்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதம், அதோட என்னோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு இதில். அதனால் சில சமயம் திட்டுற மாதிரி இருக்கும், திட்டுறதில்லை, அது ஆசீர்வாதம். கரெக்டாக வந்துடணுன்னு அர்த்தம், இங்கே டைரெக்டாக வந்துடணுன்னு அர்த்தம். அப்புறம் இங்கேயே தூரக்க இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை வாரம் வந்துடணும் அர்த்தம். அப்புறம் ரொம்ப தூரக்க வெளியூரில் இருக்கவங்க அந்த ஷிபிர் வச்சுருக்கோம், அந்த ஷிபிரில் கலந்துக்கணும்னு அர்த்தம். இது எல்லாமே இந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு எப்படியாவது அவங்க வந்து இந்த விஷயத்தில் ஈடுபட்டு நம்முடைய பிறவி பயனை அடையணுன்றதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. இப்போ இந்த பிரம்மசூத்திரத்தில் முதல் அதிகரணம் ததந்திர பிரபத்தி அதிகரணம். இதை வந்து டெஸ்ட் பண்ணினார் வியாசாச்சாரியார். அது சினிமாவில் கூட வந்திருக்காது. அதனால் சங்கர விஜயம்னு ஒரு சினிமா இருக்குது சம்ஸ்கிருதத்தில், அதில் இந்த பிரஷ்னை வரும். அதனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே பிரஷ்ன நிரூபணாபியாம் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அப்போ இந்த பிரஷ்ன ஜைவலி வந்து 5 கேள்வி கேட்குறார். இந்த 5 கேள்விக்கான பதில் தான் இந்த விஷயம். இதனுடைய கான்டாக்ட் எப்படி இருக்குன்னா, எப்படி வந்து மறுபிறவி புனர்ஜென்மம் வந்து நமக்கு கிடைக்கிறது. ஒரு பெரிய ஒண்டர். நம்ம இது வரைக்கும் வந்து புனர்ஜென்மம், நம்முடைய சனாதன தர்மத்தில் புனர்ஜென்மம் மறுஜென்மம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண அப்படிலாம் கேட்டுருக்காங்களே, இது வந்து ஸ்ருதி சயின்டிஃபிக்கு. இது அப்பௌருஷ்ய வாக்கியத்தில் இருக்கிற சயின்டிஃபிக் மெத்தட். எப்படி வந்து இந்த மரணத்துக்கு உட்பட்ட சரீரத்திலேருந்து அவன் மரணமே அடையிறது வந்து கோலகம் மாத்திரம்தான் மரணம் அடையிறது. அதிலேருந்து இருக்கிற சூக்ஷ்ம சரீரம், அதில் இருக்கிற பிரதானமாக இருக்கிற ஜல சரீரம், அந்த பஞ்சபூதமும் அதில் வந்து அந்த ஜல சரீரத்திலேருந்து போகிறது. அப்படி பஞ்சாக்னி வித்தியில் ஜைவலி ஆபஹா அப்படின்னு பிரதம சூத்திரத்தில் சொல்கிறாரு. முதல் சூத்திரத்திலேயே முதல் பஞ்சாக்னிலேயே அந்த ஸ்வேதகேத்துக்கு சொல்கிறார், ஆபஹா ஜலமானது இந்த சரீரத்தை விட்டு போகிறது. ஜலம் போகுமா? ஜல சரீரம் போகிறது. ஜல சரீரம் போகுமா அப்படின்னா, அந்த ஜல சரீரம் நம்ம சரீரத்திலேருந்து போகிறதே வந்து சூக்ஷ்ம சரீரம்தான் போகிறதுன்றோம், ஸ்தூல சரீரம் இல்லை. அந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்ந்து பிராணனும் சேர்ந்து போகிறதுன்றதை பார்த்தோம். அதோடு சேர்ந்து நம்ம செஞ்ச புண்ணிய பாபம் போகும், அது பிரபலமானது. இப்போ என்ன படிச்சுட்டுருக்கோன்னா, அதோடு சேர்ந்து ஸ்தூல சரீரமும் எப்படி போகிறதுன்றத அதை படிக்கும்போது இந்த ஜலம் வந்து 72% பாடியில் இருக்கிறத அதிகமாக இருக்கிறது. தத்துவாதகா டாமினேட் பண்ணுறது. நம்ம பாடியில் பஞ்சபூதம் வந்து எந்த பூதம் வந்து டாமினேட் பண்ணுறதுன்னா, ஜலம் வந்து டாமினேட் பண்ணுறது பஞ்சபூதத்தில். இது நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ஜலசரீரத்தினுடைய தத்துவம் வரும். மிஞ்சி இருக்கிற அஸ்தியை வந்து நம்ம திரும்ப என்ன பண்ணுறோன்னா கங்கையில் கரைச்சிட்றோம், திருப்பி ஜலத்தில் கரைச்சிட்றோம் இருக்கிற மிச்சத்தையும்.
புரியுதுதான். இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக நம்ம இப்போ இருக்கிற மாடர்ன் லாங்குவேஜில் சொன்னால் ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்குப்பா சாஸ்திரம் அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அப்படி தான் உங்களுக்கு புரிஞ்சுன்னா சந்தோஷம்னா அப்படியே புரிஞ்சுக்குங்க. ஆனால் சாஸ்திரம் முன்னாடியே சொல்லிடுத்து, இப்போ சயின்ஸ் வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டு வருது. இதுதான் கரெக்டு. அவங்க மெதுவாக மர்ஜ் ஆகிடுவாங்க நம்மளோட சேர்ந்து எதிர்காலத்தில் பாரதம் விஸ்வகுரு ஆகும்போது. அதனால் இப்போ இம்மிடியட்டாக என்ன பண்ணணும்னா அலோபதியிலேருந்து ஆயுஷுக்கு மாற்றணும். நான் நேற்றுக்கு வந்து உடனடியாக கிளாஸ் முடிச்சுட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அந்த பிளட்டு வந்து 3ஆக பிரிகிறது. ஒரு பிளட்டு உரைய வேண்டிய பிளட்டு வந்து உரையாமல் அது வந்து பாடியில் வந்து அஃபெக்ட் ஆகிறத போய் ஒரு 4-5 கோயிலுடைய விபூதி வந்து குங்குமத்தையும் தடவிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்த அடுத்த நிமிஷம் மெராக்கல் அப்படி சொல்லுவாங்க. ரேஷனல் திங்கிங் கொள்ளுவேன். நம்ம பண்ணுறது வந்து அபௌருஷியத்தில் சொல்கிறோம். இப்போ அபௌருஷியத்தில் சொல்கிறவன் இவன் சயின்டிஃபிக்கான சொல்லுவான், மெராக்கல் அப்படி சொல்லுவான். என்ன மெடிக்கல் மெராக்கல் என்னன்னா, அடுத்த 1 hour வந்து அந்த பேஷண்ட் வந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த 1 hour வந்து எந்த பிளட்டு வந்து இவ்வளோ ஸ்பீடாக வரணும் அப்படி எதிர்ப்ப பிளேட்லெட்டு அது வந்து இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் நார்மலுக்கு வந்து இருக்கிறது அடுத்த 1 hourல. அதுக்கு அடுத்த 1 hourல என்ன பண்ணாங்க, நீங்கள் வந்து சனிக்கிழமை டிஸ்சார்ஜ் ஆகிட்டு போயிடலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம புத்தி 5-10 தலைமுறையாக இந்த மெக்காலே எஜுகேஷனில் ஊறி இருக்கிறதுனால இதெல்லாமே அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் அபௌருஷிய வாக்கியத்தில் நடந்துட்டுருக்கிற விஷயம். இது ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, நிறைய தடவை நடந்துருக்கிறது. இந்த சப்ஜெக்டோடு சேர்ந்து இருக்கிறதுனால இதை இப்போ சொல்கிறேன், பிரம்மசூத்திரத்தில் பதிய வைக்கிறேன். புரியுதுதான். அதனால் இன்னும் பிரம்மசூத்திரத்தில் கந்த சஷ்டி கவசம் சொல்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் சொல்கிறீங்க, சிரத்தாஞ்சலி சொல்கிறீங்க அப்படின்னா இதில் வருது மரணத்துக்கு பிறகு என்ன சரீரம் எப்படி எடுக்கிறான், அந்த சரீரம் எப்படி 5 நிலையில் மாறுறது, அதுக்கப்புறம் எப்படி திருப்பி இந்த குழந்தையாக பிறக்கிறது அப்படின்னு. அப்போ இந்த இறந்தவன் குழந்தையாக பிறக்கிறான். அப்போது நம்ம சொன்ன ஷட்டு விகாரம் இருக்கு இல்லையா, விகாரம்னு அப்போ சொன்னோம் நம்ம உபநிஷத்து கிளாஸில். டெத்துன்றது எண்டு கிடையாது, அது ஒரு விகாரம். எப்படி சிசு பாலா கௌமாரம் வயோதிகம் மாறியோ டெத்து கூட அப்படி தான், உறங்கி விழிப்பது போல் சாக்காடு அப்படின்றார் பொய்யாமொழி புலவர். அதனால் டெத்துன்றது ஒரு பிரமாதமாக நீ கொண்டாட தேவையில்லை அப்படின்றத நாம் சொல்கிறோம். ஒரே ஒரு அவருக்கு சந்தோஷமோ இல்லை உங்களுக்கு சந்தோஷமோ, அவர் நம்ம கம்பெனியில் சேரமாட்டார், வேறு ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிடுவார், அவ்வளோதான். எப்படி கம்பெனி விட்டுட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு போனால் சந்தோஷமாக இருக்கீங்களோ, அதில் 10%, 20%, அதுக்கப்புறம் 30% அந்த இது கொடுப்பீங்க. என்ன கொடுப்பாங்க? ஐக்கு. கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியை விட்டு இன்னொரு ஃபேமிலிக்கு போகும்போது உங்களுக்கு 50% ஐக்கு கிடைக்கும். இது நான் வந்து உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் வரக்கூடிய டாப்பிக்கு தான். அதனால் சப்ஜெக்டை விட்டு வெளியில் போகலை அப்படின்றத உங்களுக்கு இதிலேருந்து தெரியப்படுத்துறது. ஒரு இது சேன்ன நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு 4, 5, 6ல் பூர்வபக்ஷி கூற வரான். நீ சொன்ன 3 சூத்திரம் தப்பு அப்படி சொன்னதை 3 சூத்திரத்தில் வியாசாச்சாரியர் நீ உன் ஐடியா ராங்கு அப்படின்றத சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரேஷனல் திங்கிங் உள்ளவங்களுக்கு இந்த மரணத்துக்கு பிறகு எப்படி அதே சரீரம் வந்து குழந்தையாக வந்து பிறக்கிறது அப்படின்றதுக்கு விளக்கம் வந்து இப்போ கொடுத்துட்டுருக்கோம். அந்த சரீர மாற்றம் எப்படி வரும் அப்படின்னா, அது வந்து அக்னியாக உருவாக்குறது. ஏன்னா நம்ம பழைய இப்போ வந்து தமிழ்நாட்டோட எம்பளம் பார்த்திங்கன்னா அது வந்து கோபுரமாக இருக்கும். ஆனால் கர்நாடகாலேயோ ஆந்திராலேயோ கோபுரம் இருக்காது எம்பளம். ஏன் தமிழ்நாட்டில் மாத்திரம் அந்த கோபுரம் சிம்பல் இருக்குது? அதனுடைய இண்டிகேஷன் என்னென்னா, இங்கே 48,000 கோயில் இருக்குது. அதனுடைய பிரதி பலனா
நம்ம வந்து எம்பலம் வந்து கொடி இது வச்சுருக்கோம். அதுபோல் அந்த காலத்தில் வந்து யாகம் யஜ்ஞம் இதெல்லாம் வந்து உண்மையாக நடந்துட்டு இருந்தது. அதுக்கு உள்ளபூர்வமாக இருக்கிற விஷயம் நாமே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சில யாகத்தை அதை வந்து மழை வரைக்கிறதுக்காக ஒரு யாகம் பண்ணி மழை வரவழைச்சிருக்கோம். அந்த யாகத்து மூலயமா ஜெய்வலி ஸ்வேதகேத்துக்கு சொல்கிறாரு. ஓகே, அக்னி குண்டம், அந்த அக்னி குண்டத்தில் இந்த ஜலசரீரம் ஆகுதி ஆகிறது, ஜிக்வதி ஆகிறது. அதில் தேவதைகள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அடுத்த சரீரமாக மாற்றுகிறார்கள். இப்போ தேவதைகளுக்கு அதில் பங்கு இருக்குது. அக்னி குண்டம் இருக்கிறது, அக்னி இருக்கிறது, அதில் ஆஃபர் பண்ணுற ஆகுதியும் இருக்குது. இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தலைமுறையினருக்கு கணபதி ஹோமமே பண்ணுறதில்ல. அப்புறம் யாகம் எங்கே பண்ணுறீங்க? நீங்கள் யாகம் பண்ணும்போது கூப்பிட்டா தான் வர்றதில்லை. புரியுதா? எப்போயாவது பண்ணுவோம், சண்டி யாகம் அப்படி சொல்லுவோம். அந்த டயத்தில் வந்துடணும் நம்ம பண்ணும்போது. இப்போ சண்டி யாகம் சொல்கிறாரு. இப்போ சண்டி யாகம்ன்றது வேறு, ஹோமம்ன்றது வேறு. ஓகே, ஸோ ஹோமம் பண்ணுறது கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், லக்ஷ்மி ஹோமம் அப்படி பண்ணுறது ஹோமம். யாகம் பண்ணுறது ரொம்ப பெருசு. இது ரெண்டு முதல்ல இது ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அதில் வைதிக விஷயம். ஓகே, இதில் வந்து 5வது சூத்திரத்தில் பிரதமே அஸ்ரவணாத் இது சேன்ன தா ஏவ ஹீ உபபத்தேகே அப்படின்றத கடைசியாக பார்த்தோம். இப்போ பஞ்சா அக்னி என்ன? பஞ்சா அக்னி, சொர்க்கம் ஒரு அக்னி, மேக ஒரு அக்னி, அதுக்கப்புறம் பூமி ஒரு அக்னி, இந்த மனுஷன் ஒரு அக்னி, இது ஆண் ஒரு அக்னி, பெண் ஒரு அக்னி. கடைசியாக பெண் அக்னி யோனியில் தான் இந்த குழந்தை வந்து பிறக்கிறது. புரியுதா? இதுலேருந்து எப்படி வந்து வருதுன்றத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். அதில் வந்து இந்த ஜலசரீரம் இறந்த பிறகு நீ வந்து அனாதியாக போல, அப்போ தான் உண்மையிலேயே நீ வந்து கும்பலாக போகிற. ஒன்று வந்து உன்னுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டி. அது என்ன அப்படின்னா ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், ப்ளஸ் நீ செய்த சம்பாதிச்ச, நீ உனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்து நீ சம்பாதிச்ச சொத்து இருக்குது. அந்த சொத்தில் 2 பகுதியாக பிரிக்கிறோம். அசையா சொத்து, அசையும் சொத்து. அதை தவிர ஒரு சொத்து இருக்குது, அதுக்கு பேர் புண்ணியம் பாபம். இதில் அசையும் சொத்து அசையா சொத்தை நீ எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா உன் பையன், பொண்ணு, ஒய்ஃபு, அந்த ஹஸ்பண்டு அவங்க பிடிங்கிப்பாங்க, அவங்க விடமாட்டாங்க. நீ எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தாலும் அது விடமாட்டாங்க. காதறந்த ஊசியும் வாராது கான். அது பட்டினத்தாரு தெளிவாக பட்டினத்தாருக்கு புரிய வச்சான் அவங்க பையன். புரியுதா? இந்த ஜனங்களுக்கு எப்போ தான் புரிய வைக்கிறதோ தெரியல எனக்கும். அதில் வேறு லோபம் கிருப்பணம் அப்படி இருக்கிறது. புரியுதா? மலத்தில் காம குரோத லோப மோக மத மாச்சரியம். இந்த யோக சாந்திக்குள்ளே எப்போ நீங்கள் உள்ளே வரையலோ அப்போ நம்ம முதல்ல வந்து பாக்ஸிங்கில் வந்து பஞ்ச் பண்ணுவாங்க, மூக்கில் வந்து குத்துவான். பாக்ஸிங் போய் சேர்ந்துனா நான் அதுலேயும் போயிட்டு வந்திருக்கேன். நான் பாக்ஸிங்க எடுத்தோடனே மூக்கில் குத்தினான். டே இதுதான் மூக்கில் குத்துறேன் அப்படின்னு. அதுதான் பஞ்ச் அப்படின்னா. இதில் ஒரு இது இருக்கு, நாக் அவுட்டு வெளியில் போகிறது. இந்த ஒரு இங்கே மூக்கு தடவை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில்லு இருக்கும், ஒரு எலும்பு இருக்கும், அதை வந்து உடைப்பான். அதாவது ஜப்பான் மூக்கு மாதிரி இப்படி ஆகிடணும் அவனுக்கு பஞ்சில். அதை பண்ண தான் அதுக்கப்புறம் அதையும் காப்பாற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் பஞ்ச் எப்படி வேணால் அடிக்கலாம். புரியுதுதான்? இது மாதிரி சிஸ்டம். அது இங்கே யோக சாந்தி குருகுலத்தில் இருக்க பஞ்சு என்ன அப்படின்னா இந்த லோபம் இருக்குல்ல, கிருப்பண புத்தி இருக்குல்ல, கஞ்சத்தனம் இருக்குல்ல. உனக்கு வீட்டை தவிர உன்னுடைய உறவினர்களுக்கு கூட கொடுக்குறதில்ல. நீ வந்து ஒன்று வீட்டுக்கு செலவு பண்ணுற அல்லது ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுற. புரியுதா? இந்த தானம் தர்மமே கொடுக்காதவன் என்ன பண்ணுவான்னா ஹாஸ்பிட்டலில் கடவுள் வந்து வேறு ஒரு வழியாக வாங்கிடுவார். சில சமயம் நம்ம தானம் தர்மம் கொடுத்தும் கூட ஹாஸ்பிட்டலில் கொடுக்க வேண்டியிருக்கும். அது என்ன ஜி சொல்கிறீங்க அப்படின்னா
நீ எக்ஸ்ட்ரா வந்து தானம் கொடுக்குறதில்ல, உனக்கு இருக்கிறத வந்து கொடுத்துட்டு பழகணும் அப்படின்ற இண்டிகேஷன் அங்கே பண்ணுறது. உனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து உன்னுடைய நண்பர்களோ உறவினர்களோ நீயோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வந்து ஹாஸ்பிட்டலு வந்து உடம்பை க்யூர் பண்ணுறதுக்காக இல்லை. அப்படியே கண்ணை திறந்து பார்க்கணும், ஆடா சரீரம் இப்படி மோசமாக போயிடுதான், அப்போ இந்த சரீரத்தை சரியாகிறதுக்குள்ளற இந்த வேதாந்த விஷயத்தை கேட்டுண்டு மறுபிறவி இல்லாமல் புனர்ஜென்மம் இல்லாமல் ஜீவன் முக்தனாக மாறுறதுக்கான ஒரு இன்டைரக்ட் ஈஸ்வர ஏற்பாடு தான் நீ தானம் தர்மம் பண்ணின பிறகு கூட ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தனுடைய அர்த்தம். இப்போ புரித பிரம்மசூத்திர தீபிகாவோட விளக்கம். ஆக ஒன்றுமே கொடுக்கலன்னா டாக்டருக்கு கொடுக்கறதுக்காக போகிறேன், கொடுத்து நீ போகிறேன்னா என்ன அர்த்தம்னா அடுத்தது ஜென்மம் வரத்துக்காக வைராக்கியம் வரத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். 2 பர்பஸு தான் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். நான் 3வது பர்பஸுக்காக இவங்களெல்லாம் பார்க்குறதுக்காக போவேன். இப்போ இப்படி போனால் தான் வந்து நமக்கு ஒரு வைராக்கியம் வருன்றதுக்காக போகிறது. அதனால் நான் என்ன பண்ணுன்னு ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா நான் மாத்திரம் அப்படியே பார்த்து பேஷண்ட்டை பார்த்துட்டு வரதில்ல, பக்கத்தாத்து பேஷண்ட்டையும் பார்த்துட்டு வந்துடுறது. நீ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு புரியுதா? வெறுப்பேற்றுறதுக்காக இல்லை, இது வைராக்கியம் வரத்துக்காக, நமக்கு வைராக்கியம் வரத்துக்காக. நீங்கள் யாராவது அப்படிலாம் போகலன்னா வைராக்கியம் வரத்துக்காக ஹாஸ்பிட்டலில் ஒரு தடவை பார்த்துட்டு வரணும். அப்பப்போ உங்களுக்கு ரொம்ப கிருப்பண புத்தி ஜாஸ்தியாக இருக்குது, இந்த அன்னதானத்துக்கெலாம் கொடுக்காம இருக்கீங்க, எதுக்குமே கொடுக்குறதில்ல அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு வந்து கொடுக்குற புத்தி வந்து வரும். அந்த ஷட் மலத்தில் ஒரு மலம் வந்து கழியும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேம்புக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன், அதனால் கொஞ்சம் கழிஞ்சுடுறது, புரியுதா? டைரெக்டாக கழிஞ்சிடுது. நீங்கள் யோக சாந்திக்கு வந்தீங்கன்னா முதல் மலத்தை நீங்கள் புரிஞ்சுதோ புரியலையோ ரிமூவ் பண்ணிவிடுவேன் நான். இது சைடு டாபிக் இருந்தாலும் முக்கியமான டாப்பிக்கு. சிரவணாத் அஸ்ரவணாத் சொல்லப்படவில்லை. என்ன சொல்லப்படவில்லை? பிரதமே அக்னி அஸ்ரவணாத். முதல் அக்னியில், முதல் அக்னின்றது என்னது? டைரக்டாக லைனில் இருக்குன்னு சொன்னோம். முதல் அக்னி என்னது? ஜலசரீரமா? சொர்க்கலோகம் முதல் அக்னி, புரியுதா? இந்த ஜலசரீரம் டெத்தான பாடியிலேருந்து போகக்கூடிய சரீரம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ஒன்றும் புரிஞ்சுக்கணும். இந்த ஜலசரீரம் கனெக்டட் டு அங்கே முதல் அக்னி குண்டம் வந்து அந்த சொர்க்கலோகம், புரியுதா? அந்த சொர்க்கலோகத்தில் அக்னியில் இந்த ஜலசரீரம் ஆகுதி ஆக்கிறது. அங்கே இருக்கிற தேவதை என்ன பண்ணுறதுன்னா அந்த ஆகுதி ஆக்கின இந்த ஜலசரீரத்தை வந்து வேறு ஒன்றா கன்வெர்ட் பண்ணுறது. அதுக்கு பேர் என்ன? சோம சரீரம். அதுக்கு பேர் என்ன? சோம சரீரமாக கன்வெர்ட் பண்ணுறது. எப்படி அரிசி வந்து சாதமாகிறதுன்னு உதாரணம் சொன்னேன் இல்லையா? இந்த ஜலசரீரத்தை சோம சரீரமாக்கி அந்த சோம சரீரத்தை 2வது அக்னியில் கொண்டு போகிறோம். 2வது அக்னி என்ன? மேகஹா. மேகத்தில் கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுறது. சமர்ப்பணம் பண்ண உடனே அது அந்த தேவதை என்ன பண்ணுறது? என்ன சரீரமாக கன்வெர்ட் பண்ணுறது? விருஷ்டி சரீரம். விருஷ்டி சரீரமாக பண்ணி அது வந்து 3வது அக்னி குண்டம் என்ன? பூமி. பூமியில் வந்து விழருது அந்த விருஷ்டி சரீரம். விழுந்த உடனே அதில் சிலது உணவாக மாறுகிறது. தாவர ஜங்கமாக ஆகி அது வந்து பீன்ஸோ அவரையோ துவரையோ சுண்டக்காவோ ஒரே இது பண்ணக்கூடாது. ஒரு 100 காய்கறி இருக்குது, லிஸ்ட்டு எடுத்து அதையாவது லிஸ்ட்டு எடுங்க. ஓகே, இன்றைக்கி இந்த காய்கறி பண்ணினேன்னா ஒரே மாதிரி வாழ்க்கை முழுக்க நீ பிறந்ததுலேருந்து ஒரே மாதிரி தான் பண்ணுறியா, இல்லை வேறு வேறு வெஜிடபிள்லாம் பண்ணுறியா? 1008 வெஜிடபிள் இருக்குது நமக்கு, புரியுதா? 100கணக்கான கீரை இருக்குது, எத்தனை ஐட்டம் இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் நீ பிறந்திருக்க, நீ அதுக்கே புண்ணியம். பாரதத்தில் பிறந்தாலே புண்ணியம், தமிழ்நாட்டில் பிறந்தால் இன்னும் நிறையா புண்ணியம், புரியாதுதான்? ஏன்னா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு 500 கோடி
வசூலாகிருக்கு. இப்போதான் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து வாழ்த்து கூட சொல்லலை. கிரிப்டோ கிறிஸ்டின் கோமாளி பைய, அயோக்கிய பைய, அவனுக்கு 500 கோடி கொடுக்குறான்னா அந்த 500 கோடி போனான அவன்லாம் இந்த மைண்டு வந்து அது லீவில் போட்டுட்டு போனவன். புரியுதா? அறிவியலிகள் அப்படி சொல்கிறது. புரியுதா? இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிறது போட்டோம், எல்லாத்துலேயும் போட்டோம். அப்படி தான் நான் சொல்கிறேன். இப்போ கேட்குறவன் கேட்கட்டும் அப்படின்னு. எவனாவது 500 கோடி வசூல், நம்ம வந்து ஒரு புடவைக்கு 800 ரூபா கொடு. அப்போ இது தேய்ச்சா அது சாயம் போகுமா? தோச்சா பஞ்சா போகுமா? 800 ரூபாய்க்கு அவன் 5000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் கொடுத்து அந்த ஒரு சினிமாவை, மோசமான சினிமாவை பார்த்துட்டு வரான். அவனுக்கு அவன் காசு எங்கே வருதோ தெரியல. புரியுறதா? இதெல்லாம் வந்து 500 கோடி வசூல் அந்த பயலுக்கு, அந்த கோமாளி பயலுக்கு. அது சைடு டாப்பிக்கு. இதெல்லாம் வந்து நாட்டில் நடந்துட்டுருக்க அக்கிரமம் இருக்கிறது. நம்மளாவது தர்மமாக பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே ஞாயிற்றுக்கிழமை கிளாஸஸ் இருக்குது. அப்புறம் அங்கே போகிறவங்களுக்கு நம்ம வந்து இது கொடுக்கணும். நம்ம அப்படியே மொத்தமாக போய் ஓசிலே சாப்பிட்டுட்டு வந்துடலாமா? அதில் ஏதாவது ஒரு அன்னதானம் கொடுக்கணும். புரியுதா? நீனே யோசிச்சு கொடுக்கணும். எப்படி கேம்ப் பண்ணுறீங்க? டிக்கெட்டை மாத்திரம் புக் பண்ண சொன்னீங்க, பண்ணிட்டோம். புடவை வாங்க சொன்னீங்க, வாங்கிட்டோம். இப்போ நைஸாக 3வது போகிறதுக்குள்ளே என்னெல்லாம் சொல்லுவீங்களோ தெரியல. இதுக்கு பேர் மகாலட்சுமி ட்ராவல்னு பேர், இந்த சிஸ்டத்துக்கு பேர். புரியுதுதா? எடுத்தோடனே சொல்லக்கூடாதுன்னு இல்லை. அதனால் அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்சதெல்லாம் கொடுங்க. அது வேறு சைட் டாபிக். கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அது மேனேஜ் பண்ணிக்கலாம். இவன் என்ன சொல்கிறான்? பிரதம அக்னியே அஸ்ரவணாத். முதல் அக்னியில் வந்து சொல்லவே இல்லை. புரியுதா? இன்னும் சொல்லியிருக்கிறது அங்கே ஆப்பகா, ஜலம் தான் சொல்லியிருக்கிறது. புரியுறதா? ஜலசரீரம் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. புரியுதா? அப்போ வந்து அந்த ஜலசரீரத்தில் ஆப்பகன்னு சொல்லலை. பூர்வபக்ஷியோட என்ன சொல்கிறான்னா, இந்த 5 நிலை மாற்றம் இருக்குல்ல, 5 அக்னியில் விருஷ்டி ஜலம் வந்து அன்ன சரீரமாக ஆகிறது. அன்ன சரீரம் தான் புருஷனுக்கு போகிறது. புருஷன் வந்து அக்னி, இந்த ஆண் வந்து அக்னி, 4வது அக்னி. அவங்கிட்ட அந்த அன்னம் போச்சுன்னா ரேத்த சரீரமாக மாறுறது. புரியுதா? விந்துவாக மாறுறது. அதுக்கப்புறம் 5வது அக்னி தான் இந்த ஸ்திரீ, நாரி. அவளுக்கிட்ட வந்து இந்த அக்னி போகிறது. அவளுடைய இதில் உள்ளர போனோடனே, அந்த கரு உள்ளே போனோடனே என்ன ஆகிறதுனா, அவள் வந்து 9-10 மாதம் வந்து அதை தாங்குறா. அந்த 10 மாதம் வந்து அதை உருமாறி அது வந்து குழந்தையாக வந்து பிரசவம் ஆகிறது. இதுதான் சிம்பிள். நீங்கள் வந்து யாரெல்லாம் இன்னும் குழந்தை பெற்றுக்கலையோ அவங்களாம் 2 லட்சம் என்கிட்ட கொடுத்துடணும். அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுக்குறீங்களே, இதில் ஒன்று கூட இல்லை, ஒன்று தான் இருக்குது. இதெல்லாம் குழந்தைய பெற்றது. ஓகே, பேர குழந்தைன்னு வச்சுக்கோங்க. பேர குழந்தை இருக்கும்போது என்ன அப்படி வரும்போது 2 லட்சம் சுவாமிக்கு அனுப்பிச்சுடணும். ஏன்னா இவ்வளோ டீட்டெயிலாக யார் சொல்லியிருக்காங்க? மறுபிறவி வரதெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் அனாவசியமாக பிடுங்குறான். எனக்கு நன்னா தெரியுது. என்கிட்ட வந்து ஃபோட்டோ வேறு காட்டுவான். இப்படி சாஸ்திரம் என்ன சொல்கிறது பாரு. அதில் சிரத்தை இல்லை. புரியுதா? குருக்கிட்ட சிரத்தை இல்லை, சாஸ்திரத்துக்கிட்ட சிரத்தை இல்லை. அது வந்து இப்படி கவுந்துக்கிறதான், இப்படி படுத்துக்கிறதான், இதெல்லாம். அப்புறம் சில ஹாஸ்பிட்டலு பர்மனெண்ட்டாக வந்து சிசரின் அவனு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான், அது நார்மலாக பிறக்கக்கூடாதுன்னு. புரியுதா? அப்புறம் ஒரு சில ஹாஸ்பிட்டல் வந்து தார்மீகமாக வந்து எப்படி இருந்தாலும் வந்து நார்மல் டெலிவரி அப்படின்னு வச்சுருக்கான். அது ரொம்ப ரேராக சில ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுவும் தெரியும் எனக்கு. புரியுதா? எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டுருக்கேன். புரியுதா? நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக படும். இதில் இது சேன்னா நீ சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஜலம் எப்படியா சரீரமாக மாறும் அப்படி கேட்குறான். ஆப்பகா அப்படி இருக்கிறது. தாவகி இது சேன்னா நீ சொல்கிறது ரொம்ப ராங்கு. வியாசாச்சாரியர் சொல்கிறாரு, தாவகி உபபத்தேகே. பிரதம சொன்ன ஆப்பகா இஸ் ஈக்குவல் டு ஸ்ரத்தா.
உபபத்தேகே அது கரெக்டாக தான் இருக்கிறது. இங்கே பாரு, ஆபகன்னு சொல்லலை, ஸ்ரத்தான்னு சொல்லியிருக்குது. தேர்ஃபோர் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கோச்சிக்காத என் மேலே. ஜலசரீரம் பதிலாக ஸ்ரத்தா 5 நிலையில் மாறிட்டு வருதுன்னு சொல்லு. இவ்வளோதான் அவங்ககிட்ட சொல்கிறது. ஏன் நான் உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக சொல்கிறேன். 5, 4, 2 எந்த உபநிஷத்தை மறந்து போச்சு எனக்கு? சாந்தோக்கியத்தில் 5, 4, 2 மந்திரம் என்ன சொல்கிறது? தஸ்மின் ஏதஸ்மின் அக்னௌ தேவாக ஸ்ரத்தாம் ஜுக்வதி. ஸ்ரத்த ஜுக்வதி ஆகுதி செய்யப்பட்டது. சோமராஜ சம்பவதி, சோம சரீரம் கிடைக்கிறது. சோம சரீரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறது? ஸ்ரத்தா ஜுக்வதி. ஆனால் ஆபக சொல்லாத, ஜலம் சொல்லாத, ஸ்ரத்தான்னு சொல்கிறேன். உபநிஷத்தை பாருவே, 5, 4, 2 அதுக்கு தான் புக்கு வாங்குன்னு சொல்கிறேன் நான். புக்கு வாங்கி போய் பார்த்தா தானே. யார் யார்கிட்ட சாந்தோக்கிய பிரதாரண்ய புக்கு இருக்குது? ராமகிருஷ்ணா மரத்துது. ஓகே, அப்பப்போ போய் செக் பண்ணிக்கிங்கண்ணா, சுவாமிஜி சொல்கிறாரு கரெக்டாக தான் இருக்காரா இல்லை அப்படியே விட்டுறாரா அப்படின்னு. இப்படிதான் சில பேர் அடிச்சு விடுவான். இப்படிதான் நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஹா ஹூன்னு சொல்லிட்டோம்னா சமஸ்கிருதம் ஆகிடும். இதெல்லாம் இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஏன்னா மோட்ச சமாச்சாரம் இதெல்லாம். பி கேர்ஃபுல். அப்போ பூர்வபக்ஷம் என்ன சொல்கிறேன்னா, ஆபக இஸ் ஈக்குவல் டு ஜலம். அதை ஸ்ரத்தான்னு எப்படி நீ டிஸ்கஷன் பண்ணுற, இதுதான் பூர்வபக்ஷியோட விஷயம். ஓகே, சங்கரர் அதுக்கு யூ ஆர் கரெக்டு, நீ சொல்கிறது சரியாக தான் சொல்கிற. ஆனால் 5, 4, 2 மந்திரத்தில் இப்படி தான் ஸ்ரத்தாம் ஜுஹ்வதி அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த விஷயத்தில் ஸ்ரத்த என்ற வார்த்தை வந்துடுத்து. நம்ம ஸ்ரத்த ஜலமா இல்லையான்றது பார்க்கலாம். பிறகு ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். யாருக்கு ஒருத்தருக்கு ஸ்ரத்த இருக்கோ அவனுக்கு மோட்சம் கிட்டும். நம்ம நாட்டில் இன்னைக்கு என்ன போயிடுதுன்னா, ஸ்ரத்தை போயிடுது. 500 கோடி வசூல் ஆயிருக்குன்னா அந்த பயலுக்கு, கோமாளி பயலுக்கு, கிரிப்டோ கிறிஸ்டினுக்கு, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காதவனுக்கு அவனுக்கு 500 கோடி கொடுக்குறோன்னா இந்து எவ்வளோ தூரத்துக்கு இழிச்சவாயனாக இருக்கான் பாரு. யோசிச்சு பாரு. ஏன்னா நம்மளுடைய ஹிந்து சனாதன தர்மம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்ரத்தை போய்விட்டது. ஸ்ரத்தை போனதுனால அதில் இருக்கிற புண்ணிய பாபம் முக்கியமாக எடுத்துட்டான். புண்ணியமாவது பாவமாதுன்றான். புரியுதுதான்? அப்புறம் மறுபிறவி ஒன்று கிடையவே கிடையாது. புரியுதுதான்? அதனால் எல்லாருமே சார்வாகனாக மாறிட்டானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஸ்ரத்தை இல்லை, ஈஸ்வரன் மேலே ஸ்ரத்தை இல்லை, குரு மேலே ஸ்ரத்தை இல்லை, சாஸ்திரத்து மேலே ஸ்ரத்தை இல்லை, பெரியவங்க சொல்கிறதுல ஸ்ரத்தை இல்லை. அப்புறதான் அப்போ தேசத்து மேலே இருக்க தர்மத்தில் ஸ்ரத்தை இல்லை. அப்போ மொத்தத்துக்கு இப்போ என்ன ப்ராப்ளம், டெபிசிட்டுன்னா ஸ்ரத்தா. தேர்ஃபோர் சம தம உபரம ஒரு குரூப்பு, அப்புறம் திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் ஒரு குரூப்பு. அதில் ஸ்ரத்த இருக்கணும். ஸ்ரத்தன்னா என்ன மீனிங்கு சுவாமிஜி அப்படி கேட்டேன்னா, ஸ்ரத்தையாக புரிஞ்சுக்கணும். சரி, அது எப்படி ஸ்ரத்தை எப்படி உற்பத்தி ஆகிறது? அது மலம்னு ஒன்று இருக்கு இல்லையா, காம குரோத லோபோ மோக மத மாச்சரியம். லோபம் இருக்கிற வரைக்கும் ஸ்ரத்தை வராது, ஸ்ரத்தை உற்பத்தி ஆகாது. இப்போ ஏன் நான் வேணும்னு உங்களை இம்சைப்படுத்துகிறேன் நான் இல்லை, இந்த லோபத்தை பஞ்ச் பண்ணுறேன் நான், கிருப்பணம் புத்தியை எடுக்கிறேன் நான். அதில் உங்களை நம்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறது, தானம் தவம் யஜ்ஞம் 3 விஷயத்தினால தான் ஸ்ரத்தையே ஏற்படும். நேச்சுரலாக அது ஒரு பாவனா, அது ஒரு ஆட்டிடியூடு. ஸ்ரத்தைன்றது
எப்படி கோபம்னு ஒன்று வருதோ அது போல் நேச்சுரலாக உனக்கு வந்து ஸ்ரத்த வரணும். அப்படியே இருக்கிறவன் வந்து சாமி கும்பிடுற மாதிரியே இருக்கான், ஆனால் பொய்யா கும்பிட்றான். நல்லா தெரியுது எனக்கு. மற்ற கற்பூரம் வைக்கிறான், இது பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான், ஆனால் அந்த பாவனை இருக்க மாட்டுறது. சன்னியாசிக்கே இருக்க மாட்டுறது. ரெகுலர் பெரிய பெரிய சன்னியாசிலாம் பார்த்துருக்கேன், ஸ்ரத்தையே இல்லை. அதில் பெரிய பெரிய ஆள்லாம் பார்த்துட்டேன் நான். அப்போ அந்த பகவான் மேலே ஸ்ரத்தை இருக்கணும், தர்மத்து மேலே ஸ்ரத்தை இருக்கணும். எது தர்மம்ன்றது ஸ்ரத்தை போயிடுது. புரியுதுதான்? நான் வந்து அதெல்லாம் டீட்டெயிலாக போனால் வேறு சைட் டாபிக் போயிடும், ரொம்ப டீட்டெயிலாக போகக்கூடாது. அப்போ இந்த ஸ்ரத்தைன்றது பாவனா, ஆட்டிடியூட், வேல்யூஸ். அப்போ ஆபகா இஸ் ஈக்குவல் டு ஸ்ரத்தை. அப்படியா வரும். இவன் கேட்குற பூர்வபக்ஷி கேள்வி புரியுது இப்போ உங்களுக்கு? ஸ்ரத்தைன்றது அது ஒரு பாவனை, அது ஒரு ஆட்டிடியூடு, அது ஒரு வேல்யூ. ஆபகா இஸ் ஈக்குவல் டு ஸ்ரத்தான்னு சொன்னால் என்னையா மீனிங்கு? அந்த ஸ்ரத்தை வந்து 5 நிலையில் மாறுறது அப்படி சொன்னால் எப்படி முடியும்? இது சேட்ன அப்படின்னு வியாசாச்சாரியர் சொல்கிறார். அப்படி கிடையாது தம்பி. உபபத்தேகன்னா ஆபகா இஸ் ஈக்குவல் டு ஸ்ரத்தா கரெக்டுன்றார். இப்போ நமக்கே டவுட் வருது தான். இப்போ எவன் பக்கம் நம்ம சேர்றது? பூர்வபக்ஷி பக்கம் சேர்றதா, திராவிட மாடலில் சேர்றதா, இல்லை ஏடிஎம்கில் ஒரு கொஞ்ச நேரம் சேர்ந்துருந்தோம். இப்போ அவனுக்கு பக்கமும் சேர முடியாது, தனியாக தாமரையில் தான் சேரணும். புரியுதா? இப்போ அப்படி ஒரு நிலைமை வந்து நம்ம மேலே வந்துட்டு. புரியுதா? இப்போ ஸ்ரத்தைன்றது நமக்கு பாபத்தினால உண்டாக்குறது. ஸ்ரத்தை மேலே ஸ்ரத்தை போகிறது. ஸ்ரத்தை திருப்பி வளரணும்னா புண்ணியத்தினால தான் வரும். அதுவும் நீ வந்து என்ஜாய் பண்ணிட்டீன்னா அந்த புண்ணியமும் ஸ்ரத்தையை கொடுக்காது. புரியுதா? சாமிலாம் நல்லா கும்பிடுவோனே. இப்போ கந்த சஷ்டி கவசத்தை சொல்கிறோம், காக்கா காக்கா கனகவல் காக்கா. ஸ்ரத்தை இருந்தால் தானே. நானும் இப்போ 50 வருஷமாக சொல்லின்னு இருக்கேன், ஆனால் மூட்டு வலிக்கிறது சொன்னேன்னு என்ன அர்த்தம்? அது அப்படி ஸ்ரத்தையோடு இருக்கணும். புரியுதா? அப்படி ஸ்ரத்தா ஜுக்வதி. சங்கருடைய ஆர்கியூமெண்ட்டு ஜுக்வதி என்பது ஆகுதி, அக்னியில் சமர்ப்பணம் பண்ணுறது. இப்போ மனசில் உண்டாகும் ஒரு பாவனையை ஆகுதி அளிக்க முடியாது. புரியுதா? அது வந்து அது இப்போ இது சரியாக வராது. அதனால் அது வந்து நீ ஸ்ரத்த அப்படின்னு எதுக்கு இப்போ ஆர்கியூமெண்ட்டு? இந்த ஆர்கியூமெண்ட்டு அவன் வந்து என்ன சொல்கிறான்? ஆபக பதிலாக ஸ்ரத்தையை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான்ல. அதுக்கு சங்கராச்சாரியர் அது பாவனை, அதெல்லாம் ஆகுதிப்படுத்த முடியாது. இது ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்டு. ஓகே. செகண்ட் ஆர்கியூமெண்ட்டு ஓகே, அவர் சொல்கிறாரு மந்திரத்தை நன்னா படி, விளக்கண்ணை விட்டுட்டு. புரியுதா? முழுமையாக படித்தது தான் ஐடியா வரும். சாந்தோக்கிய 5:9:1 மந்த்ரா கன்க்ளூஷன் பண்ணுறது. என்ன கன்க்ளூஷன் பண்ணுறது? இதி தூ பஞ்சம்யாம் ஆகுதௌ ஆபகா புருஷவசகா பவந்தி. கடைசியாக ஜைவலி கௌதமர்கிட்ட பதில் சொல்லும்போது அவர் அங்கே என்ன சொல்கிறாரு? ஸ்ரத்த சொல்லலை, அங்கே வந்து ஆபகா புருஷவசகா பவந்தி அப்படின்ட்டு தான் சொல்கிறார். கடைசியாக என்ன சொல்கிறேன், கடைசியாக என்ன சொல்ல வரீங்கஜி அப்படின்னு நீ பார்க்கணும். நான் கர்மத்தில் ஏகப்பட்ட வேலை பண்ணுற மாதிரி இருக்கு. அப்புறம் கர்மம் முடிஞ்சோடனே சுவாமிஜி எப்படி இருக்காரு, அதை பற்றியே பேசின்னு இருக்காரா, அதிலே லைசி துக்கம் பண்ணின்னு இருக்காரா அப்படின்னு? அப்படி இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு கர்மத்துக்கு போயிடுவேன், அவ்வளோதான். சும்மா இருக்கிற வரைக்கும் ஃபன்னு, அப்புறம் ஒரு ஜாய். அதனால் நீ அதெல்லாம் பெருசாக டீல் பண்ணக்கூடாது. இது உள் பாவுருதா கற்போ தசவா நவவா மாசான் அந்தகா சைத்துவா யாவத்து வாத ஜாயத்தே. இந்த 5வது அக்னி ஆபகா புருஷவசகா இது என்ன பண்ணுறது? தோல் போர்த்திய உடம்புன்னு வள்ளுவர் சொன்னார் இல்லையா? தோல் போர்த்திய உடம்பு அது இங்கே தான் இருக்கிறது. உள்பாவிருத்தகா
தோல் போர்த்திய ஒரு சரீரமாக அந்த கரு இருக்கு இல்லையா, அந்த கரு உருவாகி 1 மாதம் 2 மாதம் 3 மாதமாகி அதில் தோல் போர்த்திய உடம்பாக மாறுறது. இப்படிதான் அது 9-10 மாதம் வயத்தில் தங்கி அம்மாவோட வயத்தில் இருந்து அது முழு மனுஷ சரீரமாக குழந்தையாக பிறக்கிறது. இதுதான் ரொம்ப சிம்பிள் பிரசவம். இது பேர் பிரசவம், புரியுதுதா? இதை பிரசவம். அப்போ சாந்தோக்கிய 5:3:3 ஆபக சொன்னது, 5:9:1 திருப்பி ஆபகான்னு கன்க்ளூட் பண்ணுறது, நடுவில் 5:3:3 ஸ்ரத்தான்னு சொல்லிடுது. அப்போ சம் தம்சா நியாயப்படி, மீமாம்சா சாஸ்திரப்படி ஒரு நியாயம் இருக்குது. அதுக்கு பேர் என்ன? சம் தம்சா நியாயா. சம் தம்சா நியாயம்னா இந்த இடுக்கி இருக்குது பாருங்க, இந்த இடுக்கி பழைய காலத்தில் இந்த நெருப்புலாம் இருக்கும், அதை பிடிப்பாங்க, அதை பிடிச்சி அதை எடுத்து இன்னொன்றுத்தில் போடுவாங்க. இல்லை அந்த அடுப்பு குமிட்டி இருக்கும், 2 அடுப்பு இருக்கும் அதில். இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னா இதிலேருந்து ஒரு நெருப்பு கட்டி தூக்கி இடுக்கியில் பிடிக்கணும். அதை கரெக்டாக போய் கையை விட்டுறக்கூடாது உள்ளார போய். இந்த புதுசாக வந்த மருமம் கையெல்லாம் சுட்டுப்பா. அது மாமியார்கிட்டையும் சொல்ல முடியாது, அம்மாக்கிட்டையும் சொல்ல முடியாது. நைஸாக போய் எண்ணெயெல்லாம் போட்டுண்டு பூணு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு இப்படியே இருப்பா. இதெல்லாம் பழைய காலத்தில். இப்போல்லாம் எல்லாம் உன்னால தான் கை சுட்டுண்டா பாரு அப்படின்னு சொல்லுவாள். காலம் மாறிடுதுல. ஆனால் இடுக்கி அப்படியே தான் இருக்குது. இடுக்கி இருக்கு இல்லையா, அந்த இடுக்கியை சொல்லுது. அந்த இடுக்கினால் 5-4-2 இருக்குல்ல, அந்த சரத்தான்னு அதை தூக்கி வெளியில் போட்டு ஆப்பகா கரெக்டாக வருது பாருங்க அப்படின்றாரு. இதெல்லாம் சங்கராச்சாரிய சொல்கிறது, நான் சொல்ல. அதனால தான் வியாசாச்சாரியன்னு சொல்ல பிரஷ்ன நிரூபணாபியாம் முதல் சூத்திரத்தில் சொல்கிறது. பிரஷ்னா கேள்வி நிரூபிக்கப்படுகிறது. அதனால தான் அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வியாசாச்சாரியர் வந்திருக்காரு, புரியுறதப்போ? ஏன்னா செத்துப்போன உடம்பு திருப்பி குழந்தையாக பிறக்கிறது, அதுலேருந்து 5 ஸ்டேஜியை சொல்கிறாரு. இப்போ இது எவ்வளோ பெரிய தேவ ரகசியம் இது. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது தேவ ரகசியம். அதுவும் இது சாத்துர் மாதத்தில் சொல்கிறோம். இது பெருமையை அடிச்சுக்கூடாது. செத்துட்டார், இறந்துட்டார், திருப்பி பிறந்துட்டார், வளர்ந்துட்டார், திருப்பி இறந்துட்டார், பிறந்துட்டார், வளர்ந்துட்டார். அதை என்ன சொல்கிறார் சங்கராச்சாரியர்? கேலி பண்ணுறார். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி சட்டரே சயனம் ஈக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாகி முரா பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அறிவு கட்டவனேன்றாரு. பாட்டு இல்லை, அறிவு கட்டவனே படம். பர்த் டெத்து இதுலேருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு பார்ப்பியா? ஜெயிண்ட் வீல்லேருந்து தப்பிப்பியா? பெரிய இது இருக்க ஜெயிண்ட் வீல் இப்படி சுற்றுறது இப்படிதான். அதில் ஏற்றி விடுவாங்க, அப்புறம் இறக்கிலாம் விட மாட்டாங்க. நேனா டமாண்டு மூஞ்சி போனாலும் பரவாயில்ல தெரிஞ்சிடணும். இங்கே நம்ம அபுதாபிலேருந்து ஒரு அம்மா இருக்கா, அப்படிதான் இந்த சீதா கல்யாணம் பண்ணினோம். அவங்க வீட்டுக்காரர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கார், இப்போ கோவிட்டுமா, நீ அங்கே போகாதம்மா, இப்படி போகாதம்மா. அவள் தான் அந்த சீதைக்கு தாலி கிரீடம் எல்லாம் ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு தங்க நகையெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கா. இப்படிதான் ஜிஆர்டியில் எல்லாம் சொல்லி 2020 பெருசாக பண்ண போகிறான். அவன் வீட்டுக்காரர் வெளியில் இருக்கார், மிடில் ஈஸ்டில் இருக்கார். ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, போகாத, கோவிட், நீ என்ன வேணால் ஹெல்ப் பண்ணு, யாரையாவது இந்த கூரியரில் வேணால் அனுப்பிச்சுடு, நீ போகாத, இன்னொரு ஆளை தொடாத, இன்னொரு ஆளை பார்க்காத. அவனுக்கு போச்சு உனக்கு போச்சு சொல்லிக்கிட்டே இருந்தாரா. இந்த அம்மா ஃபோன் பண்ணி, இங்கே பாருங்கள், நான் ராமர் விஷயமாக போகிறேன், அப்படியே செத்து போனால் கோவிட்டில் இருக்கோம், நீங்கள் வர வேண்டாம், ஹாஸ்பிட்டலில் நான் சொல்லிடுறேன். அப்புறம் ஏன் பேசுகிறாரு, கம்மனு எப்படி வேணால் பண்ணுமா அப்படின்ட்டார். அந்த கட்ஸ் வேணும் உனக்கு. அதான் ரொம்ப பேசினா இப்படி ஆகிடும். இப்போ புரியுதா? புழு கூட
திருப்பி திருப்பி இம்சப்படுத்தினா திருப்பி இப்படி இப்படி நிமிரும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு லெவல் வரைக்கும் தான் அடங்கி போகலாம். புரியுதா? ஸோ அதனால் ஆபகா புருஷ வசசகா பவந்தி, 5 சரீரம் மனுஷ சரீரத்தோடு வருது. தேர்ஃபோர் உபபத்தேகே, ஸ்ரத்தா என்பது ஆபகா ஜலசரீரம்தான் அப்படின்னு சொல்லி முடித்தார். சரி, நீ ப்ளூ மவுண்டனில் வா, நான் வந்து நீல்கிரி எக்ஸ்பிரஸில் வரேன். நான் இப்படி சொன்னால் அப்படி இருக்கும். டே, ஆபகா சொன்னாலும் ஒன்று தான், ஸ்ரத்தா சொன்னாலும் ஒன்று தான் அப்படின்னு அர்த்தம். ப்ளூ மவுண்டன்னா நீல்கிரி எக்ஸ்பிரஸ்ஸு, நீல்கிரி எக்ஸ்பிரஸ் தான் ப்ளூ மவுண்டன். புரியுதா? ஒன்று இங்கிலீஷில் இருக்குது, ஒன்று தமிழில் இருக்குது. இதை புரிய வைக்கிறதுக்குள்ளே ஏம்பாடு உம்பாடுன்னு ஆகும். அப்படி சொல்லி சங்கராச்சாரியர் முடிக்கிறார். சங்கராச்சாரியர் காலத்தில் எல்லாம் எக்ஸ்பிரஸ்லாம் இல்லை, நம்ம காலத்தில் இருக்கிற எக்ஸ்பிரஸை சொல்லி நம்ம புரிகிற மாதிரி முடிஞ்சிருதுன்னு அநேகமாக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். 6வது சூத்திரத்தில் இன்னொரு ப்ராப்ளத்தை எடுத்துகிட்டு வரா. அசுருத்தத்துவாத் இது சேன்ன இஷ்ட அதிகாரினாம் பிரதிதேகே அப்படின்றது. அது என்னென்னா, முதல்ல ஸ்தூல சரீரம் மரணத்துக்கு பிறகு உண்டா இல்லையான்னு கேட்டா உண்டு, ஜல சரீரம் சொன்னோம். அப்புறம் இந்த சூக்ஷ்ம சரீரம் ட்ராவல் பண்ணுறதா, நடுவில் தேவதையோடு போயிடுமே அப்படி சொன்னேன். அது ஞானிக்கு, நம்மளை மாதிரி அஜ்ஞானிகளாம் கிடையாது. நமக்கு நெக்ஸ்ட் பர்த் உண்டு. ஏன்னா கிளாஸ்லேயே நம்ம வந்து சில கிளாஸ் வரும், சில கிளாஸ் கட் அடிக்கிறோம். அப்படியே தீவிரமாக பரீட்சத்து மாதிரிலாம் பண்ணலை. புரியுதா? அதனால் வந்து நெக்ஸ்ட் பிறவி இருக்குது, நெக்ஸ்ட் பிறவி வேணும் அப்படிலாம் சொல்லாதீங்க சுவாமி உங்கள் வாயால் இப்படி சொல்லுவான். டே, இருக்கிறது இருக்குன்னு சொல்கிறேன் நான். நம்ம வந்து இன்னும் கர்மயோகத்திலே பாக்கி இருக்குது, அரியஸ் இருக்குது. உபாசனை எனக்கு தெரிஞ்சு பண்ணவே இல்லை. இப்போ தான் சிரவண மண்டலத்தில் டைரெக்டாக கேட்டுருக்கோம். நிதித்தியாசனை நீ போன மாதிரி தெரியல. நிறைய அரியஸ் பாக்கி இருக்குது. புரியுறதான்? இருக்கட்டுமே. இப்போ கிருஷ்ணர் வேறு நமக்கு பதில் சொல்லிருக்காரு. நெக்ஸ்ட் ஜென்மா நமக்குலாம் எப்படி இருக்கும்? யோக பிரஷ்டனாக இருப்பான். அதெல்லாம் கவலைப்படாத, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதே சங்கிரமணத்துக்கு வந்தாலும் வருவோம். இப்போ தான் நமக்கு மறுபிறவியும் கிடச்சிட்டு. புரியுதா? எவனும் இந்த இடத்த பிடிச்சிக்காமல் இருக்கணும். எப்படியோ வந்து பாடத்தை தொடர்ந்து கேட்போம். நமக்கு ஒரு கேரண்டி, திருப்பி மனுஷ பிறவி போவோம். கரப்பாம்பூச்சிலாம் போக மாட்டோம். திருப்பி விட்ட இடத்துலேருந்து பாடம்லாம் திருப்பி கேட்போம். நீங்கள் நெக்ஸ்ட் ஜென்மாவில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். புரியுதா? ஆமாம், இது நமக்கு சடனாக நேச்சுரலாக வருது, இதெல்லாம் அப்படி வரும். புரியுதா? இப்போ ஏதாவது நேச்சுரலாக வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, போன ஜென்மத்தில் கிளாஸு அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஆபகா இஸ் ஈக்குவல் டு ஸ்ரத்தா. அதை ஏற்றுக்க முடியாதுன்னா அதை விளக்கி கொடுத்துட்டோம். இப்போ வேற ஒரு சந்தேகம் வருது. அது முதலுக்கே மோசம். அது என்ன சொல்கிறான்? பஞ்சாக்னி வித்யா தெளிவாகவே இல்லை. ஓகே, 5வது விதமான அக்னி சம்பந்தம் இருக்க உருமாறி மறுபிறவி புனர்ஜென்மம் எடுக்கிறதுன்னு சொல்கிறோம்ல. முதலுக்கே மோசம் சொல்லுவாங்களே, ஜீவா ட்ராவல் பண்ணலை, சரீரம்தான் ட்ராவல் பண்ணுறது. எப்படி? அடாப்பாவி. நம்ம ஒரு ஐடியா சொல்லிட்டு வரோம்ல, ஸ்தூல சரீரமும் வருது, ஜீவாவும் வருது, சூக்ஷ்ம சரீரம் வருது, நம்ம செஞ்ச புண்ணிய பாபம் வருது, ஃபுல் பேக்கேஜு அது சொல்கிறோம். ஃபஸ்ட்டே பேசியிருக்கோம். ஜீவா சரீரத்தை விட்டுட்டு அடுத்த சரீரம் எடுத்துக்கிறதுலாம் சொல்லியிருக்கோம்ல. இவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ ஆர்கியூமெண்ட்டு, ஜீவா இந்த மந்திரத்தில் பஞ்சாக்னியில் எங்கேயாவது ஜீவான்னு வருதா அப்படி கேட்குறான். புரியுதா? இதை விட என்ன விசாரணம் வேண்டிருக்குன்னு பியூட்டிஃபுல் விசாரம். ஓகே, முழு இது விஷயத்தை சொல்கிறது பஞ்சாக்னி வித்யா. சம்சயம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஜீவா வரல, சரீரம் அந்த மாத்திரம்தான் வருது. அதனால தான் நம்ம அந்த சாஸ்திராலயம் 300 வந்து படிக்கும்போது என்ன சொன்னால், 5வது மாதம் 7வது மாதம் 9வது மாதம் வளகாப்பு பண்ணுவோம். அது வந்து ஸ்தூல சரீரமாக இருக்கும், பேன்னு இருக்கும், உள்ளர ஜட வஸ்துவா அந்த கர்ப்பப்பையில். புரியறதா? அதுக்கு வந்து நம்ம ஜீவனை உயிர் ஊட்டுறோமோ அப்படின்னு ஒரு குரூப் வந்து வளகாப்பு பண்ணி அந்த குழந்தைய வந்து உண்டாக்கணும்லாம் சொல்லி இருந்தது.
அதை ப்ராப்பராக வந்து நீ ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணலைன்னா அது வந்து வெறுமனே வந்து சரீரம் பிறக்கும். இவன் சொல்கிற மாதிரி அதுக்கு எந்த ஜீவா இல்லாமல் டெத் பாடி பிறக்கும். டெத்து பாடி பிறக்கும் பாரு. டெத்து சி இருக்கு இல்லையா, டெத்து சி தெரியுமா உங்களுக்கு? டெத் சி, ஓகே, அது இருக்குது. அது டெபிசிட் ஆஃப் வாட்டர், ஓகே, அதுக்கு பேர் டெத் சின்னு பேர். அப்போ இதெல்லாமே இருக்குது, புரியுதா? டோன்ட் வரி, எதை பற்றி கவலைப்படாத. ஒன்றும் இல்லைன்னா இன்னொன்றும் இல்லை, நம்ம பிடிச்சிக்கலாம். அசுருத்தத்வா, ஓகே. இந்த பஞ்சாக்னியில் ஜீவாத்மான்றது தனியாக கூறப்படாததால் ஜீவாத்மா ட்ராவல் பண்ணவில்லை. இது சேத்ன, நீ சொல்கிறது வந்து அபத்தமாக இருக்குது, தப்பு அப்படின்னு வியாசாச்சாரியர் சொல்கிறது. இஷ்ட அதிகாரினாம் பிரதீதேகே, இந்த பஞ்சாக்னியை வச்சியே வந்து இந்த விஷயத்தை சொல்ல முடியும். பஞ்சாக்னி எப்படி சொல்கிறதுனா 5, 3, 2 மந்திரத்தை பாரு. மந்திரத்தில் வந்து பத்தோர் தேவயானஸ்ய பித்ருயானஸ்ய வியாவர்த்தனஹா, 2 கதியில் போகும். இந்த ஜல சரீரம் இருக்குல்ல, 2 சரீரத்தில் போகும். சுக்ல கதி, கிருஷ்ண கதி, இதெல்லாம் நிறையா படிச்சுட்டோம், ஓகே. அதில் வந்து உபாசனை பண்ணினவன் ஒரு கதியில் போவான், உபாசனை பண்ணாமல் வெறுமனை ரிச்சுவல்ஸ் பண்ணுறவன் வேற ஒரு கதியில் போவான். இப்போ நம்ம வந்து உபாசனை பண்ணாத நார்மல் பர்சன், ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணாத ஒருத்தன் செத்து போகிறவனை பற்றி தான் இப்போ பேசுகிறார் வியாசாச்சாரியர், புரியுதா? அதாவது சுவாமிஜி பூணல் போட்டு விட்டோம், காயத்ரி பண்ணாதவன், புரியுதா? அவன் செத்து போனான், எந்த கதியில் போவான், புரியுதா? அதை பற்றின பேச்சு. இது பேர் இஷ்டாதிகரணா. இஷ்டம்னா வைதிக கர்ம, ஓகே, ரகீதா, புரியுறதா? அப்போ இந்த கான்டெஸ்டில் உபாசனை இல்லாமல் கர்மா ரிச்சுவல்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணுறானே, உபாசனை ரகீத ஜீவா, அவன் வந்து இஷ்டாதி காரினா. இஷ்டம்னா வைதிக கர்மா. இதுக்கு ரூட் வேர்டு வந்து இஷ்ட இஸ் தாது எடுத்துக்கூடாது, இங்கே எஜ்ஜு தாது எடுத்துக்கொன்றாரு சங்கராச்சாரியர். யஜதி, யஜத்தினா இஷ்டம், யஜத்தினா இஷ்டம். அவர் என்ன இஷ்டத்துக்கு சொல்கிறார்? அவர் இஷ்டத்துக்குலாம் சொல்ல மாட்டார், பிரமாணத்தோடு தான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? முண்டக உபநிஷத்தில் 1, 2, 10 இஷ்டா பூர்த்தம் மன்யமானா வரிஷ்டம் நானியஸ்ரோத்யோ வேதயந்த பிரமூடாஹா. முண்டகோபனிஷத்து 1, 2, 10 இஷ்டகர்மம் பண்ணினவன் சொர்க்கலோகம் செல்கிறான், அங்கே அதை அனுபவிக்கிறான், அனுபவித்த பிறகு பிடிச்சி தள்ளி விடுகிறான் தேவலோக வாசிகள். இப்போதான் எவனுமே வச்சுக்க மாட்டான், உன்னை லோக்கல்லையும் வச்சுக்க மாட்டான், யூஎஸ்லேயும் தள்ளி விட்ருவான், எல்லா இடத்துலையும் தள்ளி விட்ருவான் ஒரு நாள், புரியுதா? இதெல்லாம் உண்மை. ஆனாலும் புரிய மாட்டேது. திருப்பி ரெனியூவல் பண்ணலாம், அது ரெனியூவல் பண்ணலாம். அவன் தான் தள்ளி விட்றானே, கொஞ்சம் மான மரியாதையோடு திருப்பி வந்துடுவானா? அதெல்லாம் பண்ணுறதில்ல. நாகஸ்ய பிருஷ்டே தேசு கிருத்தே அனுபூத்துவாத் வா இமம் லோகே ஹீனதரம் வா விஷந்தி. அதே மந்திரம் தான் 1, 2, 10 சொல்கிறது. அனுபவித்த பிறகு பூலோகத்துக்கு வருகிறான். வைதிக கர்மத்துடன் போகிறவன் பாதை இங்கே சொல்லலை. வைதிக கர்மம் பண்ணாதவனுடைய பாதை வந்து கிருஷ்ணகதி, புரியுதா? இன்னொரு கதியில் இருக்கிறதுல சுக்லகதி, அவன் என்ன பண்ணுவான்? அங்கே போய் பிரம்மாஜிக்கிட்ட, இங்கே விட்டு போன பாடத்தெல்லாம் பிரம்மாஜிக்கிட்ட படித்து கிரமமுக்தி அடைவான். எவனுக்கு ரொம்ப அறிவு இருக்கோ அவன் இங்கே கிளாஸு நேரடியாக கேட்டு இங்கேயே ஜீவன் முக்தனான். 3 கதி தான், இப்படிதான். 1 பர்த்து, இன்னொன்று பர்த்து இல்லாமல் அப்படியே பிரம்மாஜி லோகத்துக்கு போவான், அங்கே திருப்பி படிப்பான். 3வது குரூப்பு ரேரஸ்ட் குரூப்பு, நம்மளை மாதிரி இங்கேயே வந்து ஜீவன் முக்தனாகி விதேக முக்தனாகி. நல்ல குரூப்பு, நீங்கள் நல்ல சமத்து ஸ்டூடெண்ட்டு. பஞ்சாகினி வித்யா ரிச்சுவல்ஸு கிருஷ்ணகதி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஜலசரீரம் முழுக்கும் ரிச்சுவல்ஸ் இண்டிகேஷன் வித்து ஜீவா. ரிச்சுவல்ஸ் யார் பண்ணுவான்? சரீரமே ஆவியே போய் பண்ணுமா? அதுக்கு ஜீவா இருந்தாகணும். அதனால் பைத்தியமாக பேசாத, ஜீவா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு வியாசாச்சாரியர். வியாசர் இஷ்ட அதிகாரினாம்
பிரதிதேகே. யாகக்கிரியெல்லாம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் வச்சு பிரதிதேகே சரீரத்துடன் ஜீவாவும் ட்ராவல் பண்ணுகிறான். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த பிரஷ்ன நிரூபணாபியாம் அந்த சொல்லு புரியுறது அவங்களுக்கு. இந்த பிரஷ்ன நிரூபணாபியாம் என்ற விஷயத்துக்காகத்தான் வியாசாச்சாரியார் வந்து சங்கராச்சாரியார் டெஸ்ட் பண்ணுறாரு. அந்த கேள்விக்கான பதிலை நாம் கூடிய வரைக்கும் நல்லா பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டிங்கன்னா அங்கே இதனுடைய சம்மரி கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். 6 சூத்திரம் முடிச்சிருக்கோம். 7வது சூத்திரம் சொல்லி மொத்த டெத்து டு பர்த்து அதுலேருந்து டோட்டல் டீட்டெயிலு நம்ம சொல்லுவோம். பர்த்துக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.